நண்பர்களே வணக்கம். இது என்னோட வாழ்க்கை படுத்தல். நான் 41. ஸோ காலையில இருந்து தண்ணீர் கிளம்ப பார்த்தா எரிபொருள் சுத்தமா இல்ல. ஆனால் எரிபொருள் போட கிளம்பிட்டோம். ஆனா உண்மை சொல்லலாம் பையனுக்கு எதுவும் நிறைய லவ் ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மானு குச்சினே இருக்கிறான், கேப்பேல மைலேஜே கொடுக்க மாட்டான். ஸோ அதன் பிறகு எரிபொருள் எல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்து ஸோ காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டு போனுக்கு உயிர்நாடி போடலான்னு பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் இடவா கரண்ட் கட்டா நம்ம உயிர்நாடி வங்கிலுமே சுத்தமா உயிர்நாடியே இல்ல. எங்க அப்பா கேட்ட மாதிரி எத்தனை மணிக்கு வரும்னா சாயங்காலம் 5 மணி ஆகுன்ட்டாரு. நானும் என்னோட கிரைனை போட்டு ஃபுல்லா யோசனையா யோசிச்சேன். கடைசி வரைக்கும் இந்த வேர்வு தான் வச்சு தர ஐடியா எதுவுமே வரல. அதனால இதுக்கப்புறமா நான் ரூம் உள்ளே இருந்தா வேர்வு சிந்தி அண்ணன் செத்துருவோம் பல்த்து. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அவஞ்சே அசம்பிள்ன்ற மாதிரி எல்லாம் வந்து அசம்பிள் ஆனாங்க. அப்புறம் ஹோட்டல் நண்பர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க அந்த வீடியோ பாருங்க. 1000 கஷ்டத்துல மன கஷ்டத்துல அதாவது என்ன ஆச்சுன்னா ஹோட்டல் நண்பர் அவரோட ஷிப்ட் கம்பெனில ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துருந்தாரா. அந்த பட்டாம்பூச்சி இவனை விட்டு வேற ஒரு தோட்டத்துக்கு போச்சு. அதனால பையன் ஃபுல்லா டவுன் ஃபால் ஆயிட்டா. ஏரியால பவர் கட் ஆனதுனால சோ இன்னைக்கு எல்லாருமே ஒரு திருடனா மாறி எல்லார் வீட்லயும் இறங்கி திருட போறோம். திருட்டுனோடனே பணம் நகை அப்படி சொல்லி நினைக்காதீங்க. அந்த அளவு நான் ஒர்த்தும் இல்ல. நாங்க எல்லாருமே உண்மை சொல்லலாம் ஒரு மட்டி கூமுட்டதா. சோ நாங்க ஒர்த்து எதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணி எல்நீர் அதுக்கு மட்டும் தான். சோ நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ் வீட்ல இறங்கி சோ அங்க கோயக்கா அறுத்து ஃபுல்லா சாப்பிட்டு கூட டைம் பாஸ் பண்ணோம். எனக்கு டைம் போற மாதிரி தெரியல. சோ எல்லார் வீட்லயும் திருடலாம் பார்த்தா வெயில் அதிகமாயிடுச்சு. அதனால கோயக்கா மட்டும் அறுத்து சாப்பிட்டு அதன் பிறகு அவஞ்சே அசம்பிள் எல்லாம் வந்து அசம்பிள் ஆட்டானுங்க. இது உண்மை சொல்லலாம் அன்னைக்கு பவர் கட் ஆயிருக்கோது எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. மீதி நல்லா கூட்டா வெயில் அடிக்கிறான வரலான்னு. இதுல ஒரு சில பேர்லாம் கிரீம் யூஸ் பண்றாங்க. அதனால வெளியே வர மாட்டாங்க. அது யாருன்றத வேணா நானே வச்சுங்க. அதன் பிறகு அண்ணனுக்கு சாவு வீட்டுல சங்கு ஊதுற மாதிரி வயிறு கூவ ஆரம்பிச்சு, அதாவது பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சாப்பிட்டு சோ நாங்களும் அங்க இங்க தேடி பார்த்தோம். வெயில் அதிகமா இருக்கிறதுனால சோ அட்டில வந்து அசம்பிள் ஆகலாம்னு சொல்லிட்டு சோ நாங்க 2 பேர் தான் வந்தோம். மீதி பேருக்கு எல்லாரும் போன் பண்ணோம் வர நானுங்க யாரும் வரல. சோ நாங்களே இங்க வந்து அருமையான ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் ஒரு 4 மணி போல தான் எழுந்தோம். எழுந்து போயிட்டு கரண்ட் வந்தா பார்த்தா எதுவுமே வரல. சோ அதன் பிறகு ஒரு 5 மணி போல வந்துச்சு. அப்புறம் நானும் சார்ஜ் போட்டு என்ன பண்ண சொல்லி தெரியல. சோ சின்னதா ஒரு குளியில போலாம் சொல்லிட்டு போட்டு குளியில போட்டு வந்து அப்புறம் நம்மளோட போன்ல உயிர்நாடி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா 50% ஏறிச்சு. சோ அப்படியே ரூட் எடுக்கலாம் பார்த்தா எங்க அக்கா கரெக்டா போன் பண்ணிச்சு. சோ அதை இன்னும் வரலாம் பார்த்தா நம்ம எதிர்ட்டு குட்டி கொஞ்சம் நேற்று அவனோட பேர் என்ன கடுகு டப்பா. என்ன ப்ரோ பேருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே இப்படிதான் கூடுவோம் கடுகு டப்பா தான். சோ அதுக்கப்புறம் சோ சாயங்காலம் போல எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சோ தூங்க முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டு நம்புறீங்களே. சோ நம்ம சேனல் புதுசா வந்தா ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க.